ஹாய் அவருங்க ஏன் யூடியூப் சேனலுக்கு க்ளோரி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். வேறு லெவல் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இந்த யூடியூப் சேனலில் பார்த்துக்கோம். இது என்ன கொஞ்சம் சர்வே ரேங்க் சர்வேக்கில் அவ்வளோவா யூஸ் ஆகும். 1-2 ஐடம் இது எனிமிக்கிட்ட தப்பிக்கிறதுக்கு. எனிமி தண்ணிக்குள்ளே இருக்கான்னு வச்சுட்டு எனிமி டைம் க்ளோவால் போட்டான்னு வச்சுக்கோங்க. க்ளோவால் போட்டு தண்ணி அந்த சைடு நிற்கணும்னு வச்சுக்கோங்க. வெளியே வராமல் நம்மளை கண்டிப்பாக அந்த க்ளோரி யூஸ் பண்ண எடுத்து கிடைக்கல. அதெல்லாம் அவனுக்கு செகண்ட் ஐடம் பேஸ்க்கு இது வேறு லெவல் ப்ரோ பிளேயர் கூட விளாண்டோம். இது யாருடான்னு என் ஃப்ரெண்டாக இல்லை, உங்கள் ஃப்ரெண்டு வீட்டில் பிடிச்சி வச்சுக்கணும். நீங்கள் ஒரு வேறு லெவல் ப்ரோ பிளேயர் இருக்காங்க. டிஸ்கிரிப்ஷனில் ரிவ்யூ கொடுத்தேன். இந்த டைத்தில் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இது இருக்கும்போது வேறு லெவலில் இருக்கும். இப்போ இல்லையா அப்போ இவங்க மாதிரி வச்சுருக்கீங்க யார் அந்த நேரத்தில் வந்து எப்பா இப்படி செஞ்சாலும் இப்படி சத்துன்னு கேட்குறேன். எங்கடா நாக்காயிட்டனும் இந்த நாக்கா கிடைக்காம பாருங்க. அவனே தான் அவனை அதுக்குள்ளே கடைசியில் செஞ்சிடும். 3 மேட்ச் விளாண்டுருக்குமா. அப்போ தான் இவனை கடைசி வரைக்கும் கண்டிக்கிட்டேன். அப்போ அதுதான் அவ்வளோ நேரம் ஏன் வீடியோ எடுக்கலான்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு 3 மேட்ச் வந்து எனக்கு நெட்டு கிடைக்கல. அதனால் எனிமி இருப்பானான்னு பார்த்தேன். சரி எவனுமே இல்லை தானே முடிச்சு பாருங்களேன். இப்போ உனக்கு வேணுக்கிட்டே நான் ரிவ்யூ கொடுக்காம இருப்பேன் ஒரு செகண்டுக்கு மட்டும். இது பார்த்தீங்களா, இப்போ இவனுக்கு இப்படி நான் ரிவ்யூ கொடுக்காம ரிவ்யூ கொடுத்துட்டேன்னா குத்திட்டு இங்கே காமிக்க பார்த்தீங்களா. இதுதான் சொன்னேன். சுற்றி ஒரு சுத்தலை போட்டுட்டு இனிமேல் இப்போ ட்ரெஸ்ஸு வேறு லெவலாக இருக்குப்பா. ஃப்ரீ ஃபயரில் இல்லை ட்ரெஸ்ஸே அடிச்சுக்கிட்ட ஆளே இல்லைன்னு சொல்லிட்டு செகண்ட் ஐடியம் பேசுகிற நேரத்தில் இப்போ என்ன செஞ்சுக்கலாம் இதுக்குள்ளெல்லாம் போய் உட்காந்துக்கிட்டா அப்படின்னு கேட்டுறாங்க. எனிமி வேணால் கன்ஃபியூஸ் பண்ணலாம் கண்டு எனிமி பார்த்துட்டு அப்படின்னா என்ன செய்யணும். இந்த இடத்துல இருக்குன்னு இது நைஸாக பீக்கே இறங்கி இந்த இடத்துல போய் பச்சக்குன்னு சொல்லிட்டு போய் உட்காந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கில்டு ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணலான்னு சொல்லிட்டு இது வச்சுருக்கோம். யாருப்பா இப்படி கத்துறது பார்த்து ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணிக்கோ. நம்ம கில்டு க்ளோரி பார்த்தீங்கன்னா அப்போ அந்த சைடில் பார்த்தீங்கன்னா 100 இருக்கும் தெரிஞ்சிருக்கும். சரி அதை நான் முன்னாடி சொல்லிட்டேன், அதெல்லாம் விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் நம்ம க்ளோரியை பாருங்களேன். அந்த ட்ரிக் தான் யூஸ் பண்ணிக்கோம் அப்படிங்கும். சரி நான் கிளிக் பண்ணி காமிச்சிருக்கேன். லெவல் 2ல் இருக்குது நம்ம கில்டு. இப்போ கொஞ்சம் நாள் இப்போ எங்கள் கில்டு க்ளோரி பார்த்திங்கன்னா உங்கள் கண்ணு முன்னாடி 100 தான் இருக்குது. அது என்ன கேட்காங்க பார்த்தீங்கன்னா இவ்வளோ க்ளோரி தான் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா அந்த பக்குக்கு நீங்கள் முதல்ல கிளாஸ் கோடு கல்காரி தேவைப்படும் அப்படிங்க. அப்படின்னா கிளாஸ் கோடு கல்காரியா என்னடா பக்கு. சரி போய் லேண்ட் பண்ணணும் எங்களுக்கு க்ளோரி எடுத்துருவோம். ஒரு மேட்ச்சுக்கு 8 யார் விற்கிது. ஆனால் 8 தாண்டா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் 5 பேர் விளாண்டோம் ஒரு நாளைக்கு. இன்றைக்கி 5 பேர் அரை மணி நேரத்தில் ஏற்றி முடிச்சிட்டோம். பட் நம்மளுக்கு இந்த ட்ரிக் தெரிஞ்சது எந்த மருவமும் இருவமும் ஓவாய் கிளாஸ் கோடு ரேங்க் பிடிக்க கல்காரி போட்டேன் ஓவாயின்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா கொடுத்து வெளியே வந்தேன். ஃப்ரெண்டு எடுத்தோட இன்றைக்கி நம்ம க்ளோரி ஏற்றணும் அப்படின்னு சொல்லும் போது நான் போய் பார்த்தா 0 க்ளோரி இருந்துச்சு ஃபஸ்ட் ஸ்டேஷன் சொன்னால் ஒன்று நான் சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா கொடுத்து வெளியே வந்தேன். அப்போ தான் தெரிஞ்சது ஏன்னா 8 க்ளோரி யார் இருக்குது எல்லாரும் கில்லேருந்து ஆஃப்லைனாக இருந்தாங்க அப்படின்றது. அப்போ இது ஒரு பக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சி நம்ம யூடியூப் சேனலுக்கு வேண்டி நீங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு க்ளோரி ஃப்ரீயாக என்கரேஜ் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி. இது எந்த பக்கம் நம்மளுக்கு தெரிஞ்ச பக்கம் தான் அப்படியே முதல்ல சேக்கோர் எனக்கு மாற்றி போட்ட காய்காரி அடுப்பு போட்டு இது நல்ல பக்கம் தான் இருக்குன்னு சொல்லிட்டு நான் என்ன செஞ்சேன். ஒரு டைம் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஏற்றிருக்கோம் அரை மணி நேரத்தில் இருக்கிறோம். அப்போ ஏற்கனவே இவ்வளோ நேரம் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த க்ளோரியை கண்டுபிடிச்சி மணிக்குன்னு கூட எனக்கு சுத்தமாக தெரியல. மறைஞ்சு போய்ட்டு எத்தனை மணின்னு சொல்லிட்டு சுற்றி பார்ப்போமேன்னு சொல்லிட்டு பார்த்தா நம்ம செல்லில் மணி காமிக்க மாட்டேன். பார்த்திங்கன்னா கில்டு க்ளோரி இப்போ நெட்டு சரியாக கிடைக்கல. நான் ஒரு சின்ன மிஸ்டேக் நடந்து போய் விட்டது. என்னோட நெட்டு கிடைக்கலாம் அப்படின்னா எப்படிடா கண்டுபிடிக்கா அப்படின்னு கேட்காதீங்க. பார்த்திங்களா எங்கள் கில்டு க்ளோரி அப்படியே இருக்க மாதிரி இருக்கும் உங்களுக்கு. நான் அமுக்கு அடிச்சு பார்த்துட்டு கடைசியில் விட்டு பார்த்தா தான் தெரியுது கோரியோட அப்படியே இருக்குன்னு பார்த்து தெரியுது. எடுத்து பார்த்தாலும் எக்ஸிட்டை கொடுத்து வெளியே வந்தேன். அவங்க யாருப்பா கத்திட்டு சரி திரும்பியும் போட்டு ஒரு டைம் உள்ளே போனால் ஓவாயி இன்னும் என்னடா அந்த க்ளோரி 8 ஏறி இருக்கு ஓவாயி. இப்போ என் க்ளோரியை பார்த்தீங்கன்னா எவ்வளோ எடுத்துருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 மணி நேரத்தில் இந்த க்ளோரியை கண்டுபிடிச்சி ஒரு 6 லைஃப் ஷேர் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணேன்.